திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக தலைவர்களை விமர்சனம் செய்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விவாதத்திற்கு அழைத்த திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். இந்நிலையில் திமுக தலைவர்களை விமர்சனம் செய்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அருப்புக்கோட்டை எம்எஸ் கார்னர் பகுதியில் திமுக இளைஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி உருவ பொம்மையில் செருப்பு மாலை அணிவித்து எரித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றபோது திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி திடீரென பந்தல்குடி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். உருவ பொம்மை எரிப்பு, ஆர்ப்பாட்டம், மறியல் என அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. திமுக இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் மற்றும் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுக இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். மேலும் விருதுநகர், சிவகாசி போன்ற மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் KD ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி